வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தாவேக மாநாட்டுக்கு இடம் வழங்கிய விவசாயிகளுக்கு பனையூர் அலுவலகத்தில் விருந்தளித்து கௌரவித்தார் விஜய். விக்கிரவாண்டியில் விருந்து 46 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 200 பேர் பங்கேற்பு. தாவேக மாநாட்டை சிறப்பாக நடத்த உதவிய விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளருக்கு தங்க மோதிரம், பந்தல் அமைப்பாளருக்கு மோதிரம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் நடிகர் விஜய். தாவேக முதல் மாநாட்டின் வெற்றியில் விவசாயிகளுக்கு பங்கு உண்டு. விவசாயிகளை கௌரவிப்பதற்காகவே விஜய் இந்த சந்திப்பை ஏற்படுத்தியதாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். அந்த விவசாயிங்க நாங்கள் இடம் கேட்கும்போது எல்லோரும் தளபதின்னு சொன்ன உடனே எல்லாருமே இடம் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அவங்க கொடுத்த இடத்துல இன்று மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக முதல் மாநாடு, தமிழக வெற்றி மாநாடு நடைபெற்றது என்பது அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதன் பேரில் எல்லா விவசாயிகளையும் அழைத்து கௌரவப்படுத்தி அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு நன்றி தெரிவித்தார் என்பது இந்த நேரத்தில். மகாராஷ்டிராவில் பெரும்பான்மையை தக்க வைத்தது பாரதிய ஜனதா கூட்டணி. 288 தொகுதிகளில் 233 இடங்களுக்கு மேல் முன்னிலை. மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சர் யார்? சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு பதில் பாஜகவின் தேவேந்திர ஃபட்னவிஸ் பொறுப்பேற்க வாய்ப்பு. மகாராஷ்டிரா தேர்தலில் பெருவெற்றி பெற உதவிய பிரதமருக்கு நன்றி கூறிய துணை முதல்வர் ஃபட்னவிஸ். முதலமைச்சர் யார் என்பதை கூட்டணியில் உள்ள 3 கட்சிகளும் பேசி முடிவெடுப்போம் என்றும் அறிவிப்பு. நல்லாட்சிக்கு வெற்றி தந்த மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கு நன்றி என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜார்க்கண்ட் மாநில பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் உறுதி. மகாராஷ்டிர தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வென்றதால் மூத்த தலைவர்கள் உற்சாகம். ஒருவருக்கொருவர் இனிப்பு ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கேரளாவின் வயநாடு தொகுதியில் 6 லட்சம் வாக்குகள் பெற்று பிரியங்கா காந்தி வெற்றி. இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளரை விட 4 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றார். வயநாடு மக்களவை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் பிரியங்கா காந்தி. தன் மீது நம்பிக்கை வைத்த 6 உயிர் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி என எக்ஸ் தளத்தில் பதிவு. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவை சந்தித்தார் பிரியங்கா காந்தி. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மகாராஷ்டிராவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் புதிய அரசு அமையுமா? தற்போதைய பேரவையின் காலம் நவம்பர் 26ஆம் தேதியன்று நிறைவடைகிறது. மகாராஷ்டிராவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் சயான் கோலிவாடா தொகுதியில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் முன்னிலை. பாஜக சார்பில் போட்டியிட்டவர் 3வது முறையாக வெற்றி பெறுகிறார். பல கோடி மக்களுக்கு லைஃப் கொடுத்ததால் தான் கலைஞர் இன்னும் லைவாக இருக்கிறார். கலைஞர் 100 வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி முதலமைச்சர் பெருமிதம். வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை மையம் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் வானிலை மையம் அறிவிப்பு. விவாகரத்து தொடர்பான வீடியோக்களை நீக்க கோரி யூடியூபர்களுக்கு AR ரஹ்மான் நோட்டீஸ் அளித்திருக்கிறார்.
சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ கட்டுரைகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று இந்த நோட்டீஸானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவதூறு பரப்பும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளை நீக்க வேண்டும் என ஏஆர் ரஹ்மானினுடைய வழக்கறிஞர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது யூடியூபர்களுக்கு. சமீபத்தில் ஏஆர் ரஹ்மானினுடைய மனைவி சாய்ரா பானு விவாகரத்து பெறுவதாக அறிவித்திருந்தார். இருவரும் பிரிவதாக கூறியிருந்த நிலையில் இது தொடர்பாக பேசுபொருளாகியிருந்தது. சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களும் பகிரப்பட்டு வந்தன. இந்த நிலையில் அவதூறு பரப்பும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோக்களை நீக்க வேண்டும் என்று யூடியூபர்களுக்கு ஏஆர் ரஹ்மான் தரப்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற நிலம் வழங்கி விவசாயிகளுக்கு கட்சித் தலைவரான நடிகர் விஜய் விருந்தளித்து கௌரவித்தார். கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள பி சாலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாநாட்டுக்காக வி சாலையில் மொத்தம் 207 ஏக்கர் நிலம் வாடகைக்கு எடுக்கப்பட்டது. அதில் 90 ஏக்கர் நிலம் மாநாடு பகுதிக்கும் மீதமுள்ள இடங்கள் பார்க்கிங் பகுதிகளாகவும் பயன்படுத்தப்பட்டன. இந்நிலையில் தவேக மாநாடுக்கு நிலம் கொடுத்து உதவிய நில உரிமையாளர்களான விவசாயிகளை கௌரவப்படுத்தும் விதமாக அக்கட்சி தலைவர் விஜய் விருந்தளிக்க முடிவு செய்தார். அதன்படி நிலம் வழங்கிய 46 நில உரிமையாளர்கள், அவர்களது குடும்பத்தினர் என சுமார் 200 பேர் பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு மதிய உணவாக வடை பாயசத்தோடு சைவ உணவு பரிமாறப்பட்டது. பின்னர் கட்சி அலுவலகத்துக்கு வருகை தந்த விஜய் விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து நன்றி தெரிவித்தார். பின்னர் நிலம் வழங்கி விவசாயிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு வழியனுப்பி வைத்தார். நிகழ்வில் தவேக மாநாடு சிறப்பாக நடைபெற்றதற்காக விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி வாலாஜி மற்றும் நிகழ்ச்சி ஒப்பந்ததாரர் விஸ்வநாதன் ஆகியோருக்கு தங்க மோதிரத்தை விஜய் பரிசளித்தார். மேலும் விவசாயிகளுக்கு வேட்டி, சட்டை, புடவை அடங்கிய தாம்பூல தட்டையும் விஜய் வழங்கி நன்றி கூறினார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விருந்தெல்லாம் வச்சாங்க. மற்றபடி சார் வந்தாங்க, பேசி போட்டோஸ்ல எடுத்தாங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. சந்தோஷமா இருக்கு. இடம் நாங்கள் 2 ஏக்கர் கொடுத்தோம். கொடுக்கும்போது இருந்த மாதிரியே மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நடந்ததுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால எந்த பயனும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தவங்களையும் இட்டுன்னு வந்து வர வச்சு நல்லா மகிழ்ச்சி அனுப்பிட்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெருசா எதுவும் அரசியல் பத்தியோ இல்லை எதுவுமே பேசிக்கலன்னா நன்றி கொடுத்தாரு, அவ்வளவுதான். அங்க வந்து அந்த அரசியல் கூட்டத்தில் வந்து உங்களை கூப்பிட்டு வந்து நன்றி சொல்ல முடியல. அதனால தான் தனிப்பட்ட முறையா நான் வந்து இன்னைக்கு அழைச்சி நன்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். எல்லாரையும் உட்கார வச்சு அவ்வளவு நேரம் பேசி தனித்தனியா போட்டோ எடுத்து குரூப்பா போட்டோ எடுத்து ஒருத்தவங்க கிட்டயும் தனியா விவரங்களை கேட்டு இவ்வளோ பொறுமையா இருந்து பண்ணதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். பிளஸ் விவசாயிகளுக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் கட்சி மாநாடு என்றதும் இடம் வழங்கி விவசாயிகளை கௌரவிப்பதற்காகவே விஜய் இந்த சந்திப்பை ஏற்படுத்தியதாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்தார். எடுத்தாங்க. அந்த விவசாயிங்க நாங்கள் இடம் கேட்கும்போது எல்லோரும் தளபதின்னு சொன்ன உடனே எல்லாருமே இடம் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அவங்க கொடுத்த இடத்துல இன்று மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக முதல் மாநாடு, தமிழக வெற்றி மாநாடு நடைபெற்றது. அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதன் பேரில் எல்லா விவசாயிகளையும் அழைத்து கௌரவப்படுத்தி அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு நன்றி தெரிவித்தார் என்பது இந்த நேரத்தில்